வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தாண்டு, இந்த புத்தாண்டு மகிழ்ச்சி நீங்கள் எல்லாமே ஒரு மிக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், உலகத்தில் பல மிரட்டல்கள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருந்தன. 2024 டிசம்பர் 31க்குள் இலங்கையின் ஒரு பெரும் பகுதி கடலுக்குள் மூழ்கிவிடும் என்ற ஒரு பிரச்சாரம் ஒரு 6 மாதமாக தொடர்ச்சியாகவே எடுக்கப்பட்டது. குறிப்பாக இயக்குனர் அனுமோகன் அவர்கள் சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் அப்படி ஒரு பாதிப்பு நடைபெறும் என்றும், தேனாம்பேட்டை, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையின் பிரதான பகுதியான தேனாம்பேட்டை வரை நீர் வந்து நிற்கும் என்கின்ற ஒரு கருத்து, அந்த கடல் நீர் வந்து நிற்கும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். தொடர்ச்சியாகவே அவரை பல வலையொலிகளை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாகவே இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அனைத்து கருத்துகளுக்குமே அனுமோகன் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்ன செய்தி இதுதான்: டிசம்பர் 31 இலங்கை அழிந்துவிடும் என்று. அது நடைபெறுமா என்கின்ற பதைபதைப்பு யாரிடமும் இல்லை. காரணம், இதேபோல் பல செய்திகள் பலராலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்திகள் நிறைவேறியிருக்கிறதா என்றால் இல்லை. அதுபோலதான் பாபா வங்கா அவர்களை குறித்த செய்திகளையும் குறிப்பிடுகின்றார்கள். 2024 ஆரம்பித்த பொழுது பாபா வங்கா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் நடைபெற இருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டது போல இந்திரா காந்தி அம்மையார் மரணமடைந்து விட்டார். அவர்கள் குறிப்பிட்டது போல டயானா அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார். அவர்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி சுட்டுக் கொல்லப்பட்டார் போன்ற பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. ஆனால் 2024 ஆரம்பித்த பொழுது பல ஊடகங்கள் பாபா வங்கா அவர்களை மையப்படுத்தி வெளியிட்ட செய்தியில் ஒரு பெரும் உலகப்போர் மூழ்வதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. 2024 இறுதி காலகட்டத்தில் ஒரு பெரும் போர் நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. ஆங்காங்கே பூமி நடுக்கங்கள், அதுபோல இயற்கை சீற்றங்கள் போன்றவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நடந்தே தீரும். 2024 மிக மிக ஒரு மோசமான ஆண்டு என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டார்கள். ஆனால் இந்த கருத்துக்களை கேட்கின்ற பொழுது நமக்கே பயமாக இருந்தது. இவைகளெல்லாம் நடந்துவிட்டால் என்ன இருக்குமோ என்கின்ற ஒரு பயம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் பாபா வங்கா அவர்களை தூக்கி கொண்டு வந்துவிட்டார்கள். 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்கின்ற கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு பெரிய நாட்டுடன் ஒரு உலகப்போர் நடைபெறும். ஐரோப்பிய கண்டத்திலே பெரும் பகுதிகள் அழிக்கப்பட்டுவிடும். அந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருந்ததா என்கின்ற அடையாளம் இல்லாமல் போய்விடும். கடலில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்கின்ற பல கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதுபோன்று ஆளில்லாமல் இயங்கக்கூடிய பல ரோபோ சார்ந்த விடயங்கள் உலகிற்கு அறிமுகமாகிவிடும் என்கின்ற செய்தியையும் பாபா வங்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல இன்னும் ஒரு 5 வருடத்தில் மனிதன் இறப்பே இல்லாத ஒரு வாழ்வியலை அடையக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அது உலகத்திலே ஒரு பேரழிவாக பார்க்கப்படும் என்கின்ற செய்தியையும் பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவைகளெல்லாம் நடைபெறுமா என்கின்ற கேள்விக்கு போனால் சொல்லக்கூடியவர்கள் தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். நாம் அப்படிப்பட்ட விடயங்களில் நம்பிக்கை இல்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே இந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை சூழல்களை மையப்படுத்தி இவர்களே ஒரு கருத்தை தயார் செய்து விடுகிறார்கள். இப்பொழுது உலகத்தில் பனிப்பாறை உருகுகின்றது. பனிப்பாறை உருகுகின்ற அந்த சூழலில் நீர்மட்டம் உயர்வதற்கான ஒரு களம் அமையும். அப்படி நீர்மட்டம் உயரக்கூடிய சூழலில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இது இயற்கை சார்ந்த ஒரு சுழற்சி. காரணம், அண்டார்டிகா பகுதிகளிலே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து விட்டது என்கின்ற செய்தியை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று அங்கு இருக்கக்கூடிய காடுகளில் எரியக்கூடிய தீக்களினாலும் இயற்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பமாயுதல் களத்தின் காரணமாகவும் அந்த அண்டார்டிகா பகுதியிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உடைந்து உருகுவதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதன் காரணமாக நீர்மட்டம் கண்டிப்பாக பனிப்பாறை அது உடைந்து அது நீராக மாறுகின்ற பொழுது கடல் நீர்மட்டம் உயர்வதற்கான ஒரு களம் எட்டும். அப்படி உயர்கின்ற பட்சத்தில் இப்பொழுது 1 மில்லிமீட்டர் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு அது உயர்கின்ற பட்சத்தில்
அந்த நீர் வெளியே வரக்கூடிய ஒரு களத்தைத்தான் எட்டும். அப்படி வெளியே வருகின்ற பொழுது அது எந்த தூரம் வரை செல்கிறதோ அந்த தூரம் வரை ஒரு பாதிப்பு ஏற்படும். இதை இயற்கையின் சுழற்சி என்று குறிப்பிடுகின்றார்கள். இதனை மையப்படுத்தி கொண்டுதான் அந்த சித்தர் சொன்னார், இந்த சித்தர் சொன்னார், இயற்கையில் அவர் இதற்கு முன்பே சொன்னார் போன்ற பல கதைகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உலகத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞான யுகத்தில் ஒவ்வொருவரும் அறிவு சார்ந்த விடயங்களை உடனுடன் அறிந்து கொள்வதற்கான களங்கள் கையிலே இருக்கிறது. அது கைபேசி தான். இந்த கைபேசியை நீங்கள் இயக்குகின்ற விதத்தில் இயக்கினால் உலகத்தின் எந்த மூலையில் யார் இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை கண்டுபிடித்து விடலாம். விஞ்ஞானம் அப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று விட்டது. அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம் எந்தெந்த இடங்களில் கடல் சீற்றங்கள் ஏற்படும் என்கின்ற விடயங்களையும் புள்ளி விவரமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. உடனடியாக நீங்கள் கேட்டுவிடலாம். சமீப காலமாக டிசம்பர் மாதத்தில் வளிமண்டலத்தில் குறிப்பிட்ட பகுதியில் காற்றழுத்தம் சுழண்டு கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ரெட் அலர்ட் என்கின்ற சிவப்பு எச்சரிக்கை என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார்களே, ஆனால் அது ஒன்றும் நடைபெறவில்லையே என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கலாம். தொடர்ச்சியாகவே நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்கள் இந்த இயற்கையை மையப்படுத்தி பதிவிடுகின்ற பெரும்பாலான விடயங்கள் போலியாகத்தான் இருக்கின்றன. அது நடைபெறுவதே இல்லை. கேட்டால் காற்றின் திசை வேறு பக்கம் திருப்பிவிட்டது என்கின்ற கதைகளை சொல்கின்றார்கள். ஆனால் மற்றபடி இயற்கை சார்ந்து பல விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடல் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கடல் மட்டம் உயரக்கூடிய அந்த சூழலில் பல பாதிப்புகளை பல நாடுகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. ஏறக்குறைய அது சுனாமியை மையப்படுத்திய ஒரு களமாக கூட மாறலாம் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இது சித்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சொன்னார் என்கின்ற விடயங்களும், டிசம்பர் 31க்குள் இலங்கை அழிந்துவிடும் என்று சொன்ன விடயங்களும் ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாகத்தான் பார்க்க முடிகின்றது. இன்று இலங்கையாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சொன்னவர்கள்தான் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்று தேட வேண்டிய ஒரு களத்திலே இருக்கின்றது. தற்பொழுது எல்லோருமே புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருப்பீர்கள். உங்கள் மனங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியின் ஊற்று பீரிட்டு பாய்ந்திருக்கும். காரணம், வருகின்ற காலங்கள் நமக்கானதாக இருக்க வேண்டும் என்கின்ற தேடல் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கும். இன்று கூட நான் அதைத்தான் மையப்படுத்தி உங்களிடம் சொல்கின்றேன். நீங்கள் எந்த சூழலிலும் முயற்சிகளை கைவிடாதீர்கள். முயற்சிகளை கைவிடாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்கின்ற விடயங்களுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் வளர்ச்சி பாதையை காண்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி இல்லாத ஒரு விடயமாக அது மாறிவிடும். எனவே தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள். நல்ல விடயங்களை குறித்து பேசுங்கள். மற்றவர்கள் புண்படாத கருத்துக்களை எடுத்து வையுங்கள். எல்லோரோடும் கைகோர்த்து செல்லுங்கள். ஒரு புன்னகை உலகத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே முடிந்தவரை புன்னகைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புன்னகைக்கக்கூடிய விடயம் மற்றவர்களுக்குடைய மனங்களுக்கு அது மருந்தாக மாறும். உலகம் பல நூற்றாண்டு இயங்குவதற்கான ஒரு களம் இயற்கை வைத்திருக்கிறது. மனிதன் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்தாலும் இயற்கையை மீறி அவனால் செயல்பட முடியாது என்பதை அந்த இயற்கை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.